நம்ம எல்லாரும் திருச்செந்தூர் போவோம். திருச்செந்தூர் போனோம் அப்படின்னா தங்கரதம் வளம் வரும். இப்போ சஷ்டிக்கு போனோம் அப்படின்னா தங்கரதம் வரும். எப்போ? ஐப்பசி மாதம் சஷ்டி விரதம் நடக்கும். ஐப்பசி மாதம் சஷ்டி நடக்கும்போது 6 நாள் நம்ம அங்கே போவோம். 6 நாள் தங்க ரதம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தங்க ரதத்தில் ஒரு அழகான வேல் வைப்பாங்க பாருங்களேன். தங்க ரதத்தில் தங்க வேல் வைப்பாங்க. இந்த வேலு ஒரு பையனுடைய உயரத்தின் அடி. இது என்ன காரணம் அப்படின்னா, யார் வச்சது அப்படின்னு சொன்னால் இது பெரிய வரலாறுலாம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு திரைப்பட நடிகர் வச்சது. பாருங்களேன், அவர் ஒரு திரைப்படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு திரைப்படம் நான் எடுக்கிறேன், முருகப்பெருமானுடைய பேராளர். முருகப்பெருமானுடைய பேராளர் ஒரு திரைப்படம் எடுத்தேன் அப்படின்னா அந்த திரைப்படம் எனக்கு வெற்றியை தந்தது என்றால் முருகப்பெருமானுக்கு நான் காணிக்கையாக ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டுதல். காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு வேண்டுதல்ல திரைப்படம் எடுத்தாரு. அந்த திரைப்படம் வெற்றியை தந்தது. அந்த வெற்றிக்கு பரிசாக அந்த படத்தில் நடித்த குழந்தையினுடைய உயர அளவு கொண்டு போய் தங்க வேலை சாற்றினார். அந்த தங்க வேல் தான் முருகப்பெருமான் வெளியில தங்கறதை எடுத்து வரும்பொழுது அந்த தங்க தேரிலே சாற்றக்கூடியது முருகப்பெருமானுக்கு கையில் என்ன அப்படின்னா அவர் கொடுத்த அந்த தங்கவேல். வேற யாரும் இல்லைங்க. திரைப்படம் எடுத்த தயாரிப்பாளர் அங்கே விநியோகஸ்தர் யார் அப்படின்னு சொன்னா அவர் தான் டி ராஜேந்திரன். எடுத்த படம் அப்படின்னா எங்க வீட்டு வேலன் அப்படின்ற ஒரு படம். எங்க வீட்டு வேலன் அப்படின்னா வேலன் யாரு? முருகப்பெருமான் இல்லையா? அந்த எங்க வீட்டு வேலன் அப்படின்ற திரைப்படத்தில் நடித்தது யார் அப்படின்னா சிலம்பரசன். அந்த வயதில் சிலம்பரசன் நடித்த எங்க வீட்டு வேலன் மிகப்பெரிய வெற்றியை தந்ததுனால தான் சிலம்பரசன் அந்த இடத்துல எவ்வளோ உயரமாக இருந்தாலும் அந்த உயரத்துக்கு அளவு தங்கவேல் கொண்டு வந்து செஞ்சது காரணம்.